விஜயோட ஆட்சியா ரொம்ப கேவலமா இருக்கு. சரிங்களா? இப்பதான் வந்திருக்காங்க. இல்ல ஆக்சுவலி 15 நாள் இவ்வளவு கூட்டம் நடக்குது. சரிங்களா? இப்பதான் வந்திருக்காங்க. ஒரு மாசம் கூட ஆகல. இலவசம் கொடுத்தாங்க. ஆனா சீமான் அவர்கள் இலவசம் இல்லையே சொன்னாரு. ஆனா அவனு கொடுக்கலையா? சீமானோட குறிப்பாட முதல்ல யாருக்கும் புரியலையா? கோட்பாடு புரியணும். விவசாயம் இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தாதான் ஊர் நல்லா இருக்கும். புரிஞ்சுங்களா? விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா சினி மக்கள் வந்து எதை எதிர்பார்த்து போடாங்கன்னே தெரியல. ஆட்சி வந்து இது மாற்றம் வரும்லாம் நினைச்சு போடாங்கன்னே தெரியல. ஒரு முழு ஏமாற்றம் தான் இது. வந்து டிஎம்கே சைடும் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இல்ல. இவங்களை பத்தி வந்து போயிட்டு டிவிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து நம்ம போயிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னு வச்சுங்களேன். அப்போ உங்க ஆட்சியில மட்டும் தான் நடந்தது. உங்க ஆட்சியில இதெல்லாம் நடக்காதுன்னு நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவங்களும் இதே தப்பு தான். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி சீமானும் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். என்னோட இப்ப விஜய் வந்தாலும் ஒரு மாற்றம் கொடுத்து பார்த்துச்சு. இப்ப அவரு ஒன்றும் வேஸ்ட் தான். எதுவும் பண்ண முடியல. ஒரு கிலோ கேஸ் டிவிக்கு இந்த மாதிரி மென்டலுங்கிறது டிவிக்கு வீட்டுக்கு ஒரு டிவி தருறாங்க. புரியுதா? முகாசாலே சரியில்லை, இவரும் சரியில்லை. நான் சொன்னா இலவசங்கள் நிறைய கொடுக்குறாங்க. இலவச யாருக்கு விலைவாச கம்மி சொல்லி பண்ண சொல்லி ப்ரோ. பிச்சைவரோட பிச்சை மாட்டான் ப்ரோ. பணத்தோட என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கிற ஆளுங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க கூடாது. மறுபடியும் ரிசைன் பண்ணவங்கள மறுபடியும் ஜெயிக்க வைக்க கூடாது. அடுத்த வாட்டி அவனுக்கு வந்து பயம் இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க மக்களே. அவங்கன்னா முட்டாள அவங்கள நீங்க தானே உங்களை தேர்ந்தெடுத்ததே வந்து நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கீங்களா? ஆனா நீங்க எப்படி பண்றீங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களெல்லாம் பெரியப்பா ப்ரோ. இது ஃபுல்லாவே ஓபன் பண்ணாலே அந்த கீழே பாருங்க ராஜேந்திரன், அதுதான் ப்ரோ. கீழே பார்த்தாக்கா தமிழ்நாடு தான் ப்ரோ தொங்கின்னு இருக்குது. தப்பு பண்ண வந்தவங்கள ப்ரோ, ஓட்டு போட்டவன் தான் ப்ரோ தொங்கின்னு இருக்கு. தெளிவா நாட்டை ஓட்டுற என் கஷ்டம் யாருக்கு புரியுதா? ஒரு கிலோ கேஸ் டிவிக்கு இந்த மாதிரி மென்டலுங்கிறது தான் டிவிக்கு வீட்டுக்கு ஒரு டிவி தருறாங்க. புரியுதா? முகாசாலே சரியில்லை, இவரும் சரியில்லை. நான் சொல்றேன்னா நீங்க ஆட்சி அமைங்க வேணும் இல்ல. மது பாட்டில் ஒயின் ஷாப் 10 ரூபா குறைக்கிறேன், மீட்டருக்கு 5 ரூபா ஏத்த சொல்றேன். ஜெயலலிதா 50 ரூபா கிலோமீட்டர் நாங்க அதை ஏத்தி குத்தீங்களா? ஆட்டோக்கார கஷ்டம் தெரியுதா? விஜய் கட்சிக்கு எத்தனை பேர் ஆட்டோக்கார ஓட்டு போட்டிருப்பான்? நீங்க சொல்லுங்க. விஜய் கட்சிக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? என்ன ப்ரோ எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க ஜனங்க? யார் என்ன பண்ணாங்க? யார் எதுவுமே செய்ய வர விஜய் அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? நான் வந்து 0ன்னு தான் சொல்றேன். எதனால? இதுக்கு முன்னால ஆட்சி ஆண்டவங்க எல்லாம் வந்து நல்லா சிறப்பா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து கடந்த ஆட்சியில இது இருந்துச்சுல, இருந்தது ஆரம்பத்துல இந்த அளவுக்கு கிடையாதா? வந்து 15 நாள் கூட ஆகலையா அவர் ஆட்சி வந்து? அதுக்குள்ளே எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா யூடியூப் இந்த மாதிரி பல சமூக வலைத்தளங்கள்ல வந்து இப்ப சம்மதமா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எதுக்குமே அவர் வந்து வாய் திறக்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கும் போது நான் அதை 0ன்னு தான் சொல்லுவேன். மக்கள் வந்து எதை எதிர்பார்த்து போட்டாங்கன்னே தெரியல. ஆட்சி வந்து இது மாற்றம் வரும்லாம் நினைச்சு போட்டாங்கன்னே தெரியல. ஒரு முழு ஏமாற்றம் தான் இது. வந்து டிஎம்கே சைடும் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இல்ல. இவங்களை பத்தி இப்போ வந்து போயிட்டு டிவிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து நம்ம போயிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னு வச்சுங்களேன். அப்போ உங்க ஆட்சியில மட்டும் தான் நடந்தது. உங்க ஆட்சியில இதெல்லாம் நடக்காதுன்னு நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவங்களும் இதே தப்பு தான் பண்றாங்க. இன்னைக்கு கூட இந்த ரெட்டை தூக்கு இது அது கொடுத்தாங்கல்ல, அத வந்து தளபதி வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. நாங்க வந்து கேர்ள்ஸ் நினைச்ச வந்து இது வந்து கட்சிச்சு எங்களுக்கு வந்து இது போதுன்றாங்க. ஒண்ணுமே என்னன்னே தெரியாம நீதிபதியே வெளில வந்து அவங்களே சொல்றாங்க. இதுதான் திமுக ஆட்சியில இருக்கும்போது, முக ஸ்டாலின் இதுல இருக்கும்போது தான் எங்களை இது பண்ணி இது மாதிரி பண்ணாங்க. அதுவே தெரியாம இவங்க வந்து தளபதி வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. கோவையில ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி இறந்திருக்காங்க. அதுக்கு அதை பத்தி தீவிர கடுமையான தண்டனை கிடைக்கும். கடுமையான தண்டனை என்னன்னே சொல்லல. இன்னும் அது வந்து இவங்க ஓபன் டாக்கா என்னன்னே கூட இன்னும் பேசல. ஏன் விஜயோட ஆட்சியா ரொம்ப கேவலமா இருக்கு. சரிங்களா? இப்பதான் வந்திருக்காங்க. இல்ல ஆக்சுவலி 15 நாள் இவ்வளவு கூட்டம் நடக்குது. சரிங்களா? இப்பதான் வந்திருக்காங்க. ஒரு மாசம் கூட ஆகல. அவளுக்கு எது தெரியும்? கிடையாது. இவரு எல்லாத்துக்குமே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு சொன்னாங்க. இப்ப அவர் வந்து 15 நாள்ல இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. இடத்தோட என்ன சொல்லணும்? எதனா கடுமையான தண்டனை தானே எல்லாம் ஆச்சு அப்படிதான் சொல்றாங்க. இவரு டைரக்டா இப்ப சீமான் எப்படி பேசுறாரு? அவர் வரலாறு பேச அது மாதிரி ஒரு அறிக்கை கொடுங்க. நாங்க அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுப்போம். அதெல்லாம் வேஸ்ட். டைரக்டா இப்ப சினிமால வசனம் பேசுறாருல,
தெரியல பார்த்தா பாலத்துக்கு தோங்கோட்டு அடிக்கிறாரு. ரியல் லைஃப்ல வேஸ்ட். ஓ, ஸ்டாலின் அவர்களும் சரியில்லைன்னு சொல்றீங்க, விஜய் அவர்களும் சரியில்லைன்னு சொல்றீங்க. அப்ப யார் தான் சரி? யாரு வந்தாலும் அவங்கவுங்க பொழப்ப பார்க்க போறாங்க தெளிவா, புரியுதா? நான் கஷ்டப்பட்டாதான் நான் சாப்பிட முடியும், என் குடும்பம் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? இப்ப நான் கொடியை தூக்கி நான் யாரு பின்னாடி சுத்தம் யாரும் என்ன காப்பாற்ற போறது இல்லை. இப்போ சம்பாதிக்கவே நல்லா பாருங்க, விஐ நல்லா சொல்ற பாருங்க, பிறந்த குழந்தையில இருந்து சாவுற முட்டை எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வரி கட்டினதாக தமிழன், புரியுதா? எல்லாத்துக்கும் வரி, ஸ்கூல் போனா வரி, பால் பாக்கெட் வரி, சோப்புக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. இன்னத்துக்கு அப்ப எங்களை என்ன பண்றீங்க? கேஸ் விலைவாசி இலவசங்கள் நிறைய கொடுக்குறாங்கல்ல ப்ரோ. இலவசி யாரு ப்ரோ? விலைவாசியை கம்மி பண்ண சொல்லு ப்ரோ. பிச்சைக்காரோட பிச்சை எடுக்க மாட்டான் ப்ரோ, புரியுதுங்களா? 50 ரூபாய் விற்கிற அரிசி நீங்க 100 ரூபாய், அதை பத்தி யாருன்னா பேச சொல்லுங்க. காய்கறி விற்கிறாங்கல்ல, கிலோ 100 ரூபாய் விற்கிறாங்க காய்கறி. ஆனா யார விவசாயம் பண்றோம் அவளுக்கு லாபம் பாக்குறானா? இல்லையே. அவங்க கிட்ட 5 ரூபாய் வாங்குறான், நடுவுல மீடியா இருக்கிறான், சந்தைக்கு எடுத்து விற்கிறான், 80 ரூபாய் எடுத்துன்னு போறான். இப்போ அவரோட மத்த அறிவிப்புகள் எப்படி இருக்கு? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ விவசாய கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எப்படி பாக்குறீங்க? அதுவும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா வெளியில ஆரம்பத்துல சொன்னது ஒண்ணா இருக்கு, சைடுல ஒண்ணா இருக்கு. ஏன்னா 200 யூனிட் வந்து மின்சாரம் வந்து இப்ப தள்ளுபடின்னு சொன்னாரு. ஆனா ஆரம்பத்துல தேர்தலுக்கு முன்னால வந்து அது வேற மாதிரி 500 ரூபாய் 500 யூனிட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சொல்லல. அதே போலதான் இப்ப விவசாய கடன் தள்ளுபடிங்கிறாரு, அது மட்டும் அதே போலதான் பண்றாரு. அதனால வந்து அது ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு இதா இல்ல. ஓகே, இப்போ அதாவது திமுக ஆட்சியில இருந்து இவங்க என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி என்ன பெருசா ஒண்ணும் தெரியல. இப்போ அப்படி வந்து இப்போ நிறைய இடத்துல இங்கேயே வந்து கரண்ட் தட்டுப்பாடு நிறைய இருக்குது, எங்க சைட்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆனா வந்து எப்படி சொல்றது, இதெல்லாம் நடக்காது. இப்ப எல்லாமே கொடுத்ததுல எல்லாமே வந்து நிறைய தப்பு ப்ரோ. இப்போ 200 யூனிட் இதுவாயிடுச்சு. இப்போ விவசாயம் இதுல இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இது தப்பா இருந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வரதெல்லாம் என்னதான் நடக்க போகுது? இது அவங்க வந்து இந்த 1000 ரூபாய் வந்து இலவசம் ஓசி அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் ஏதோ பேசுறாங்க. ஆனா இப்போ அதானே இப்போ விஜய் சார் வந்து அந்த 1000 ரூபாய் தானே கொடுத்துருக்கிறாரு. இப்போ திமுக இதுல இருந்து தான் வந்து இவரே கொடுத்துருவாரு. இன்னும் 2500 ரூபாய்க்கு அது இன்னும் பேசுறப்ப பரவாயில்ல, டைம் எடுக்கும், இல்லைன்னா யாருமே சொல்ல. யார் வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் டைம் எடுக்கும் தான். ஆனா இப்போ வந்து எதுவுமே பேசாம இப்போ ஜனங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவர் வந்து நேரடியா வந்து என்ன பேசுவாரு, இது பண்ணுவாரு, ஒரு ஆதரவு தெரிவிப்பாருன்னா, அவர் இன்னமும் பனையூர்ல என்னதான் பண்றாரு ஒண்ணுமே புரியல. இல்ல ப்ரோ, டெய்லி அவர் சட்டமன்றத்துக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்காரு. என்ன ஒண்ணு மீடியாவை சந்திக்கல, அவ்வளவுதானே. சட்டமன்ற வேலைக்கு பிரஸ் மீட் கொடுக்கவே இல்லை. இவங்க கிட்ட கேட்டா நீங்க கொடுக்கல, அவங்க கிட்ட கேட்டா நாங்க கொடுக்கல, அப்படியே மாத்தி அப்ப 2 பேரும் தப்பு பண்றதுதான் இதேதான் வேலையா? அப்புறம் எதுக்கு அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு எதுக்கு மக்கள் உங்களை இது பண்ணாங்க? எதிர்பார்த்து ஏமாற்றமே தான் பண்பாடா? இதான் வந்து கேள்வியாவே. இன்னைக்கு மக்கள் வந்து மாற்ற வேணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு மாற்ற வேணும் ஏமாந்துட்டாங்க. சீமான் அவர்களை தேர்ந்தெடுக்கலாமோ? சீமான இப்ப அவரு பேசுறத பார்த்தா அவர் சொல்றாரு போற வராது. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். என்னோட இப்ப விஜய் வந்தாலும் ஒரு மாற்றம் கொடுத்து பார்த்தாச்சு. இப்ப அவரு ஒன்னும் வேஸ்ட் தான், எதுவும் பண்ண முடியல. இப்ப ஸ்டாலின் நினைச்சதுனாலதான் இப்ப கூட்டணி கட்சி இல்லையா? சரிங்களா? மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே தலைவா. ஓ, இவங்களும் இலவசம் கொடுத்தாங்க, ஆனா சீமான் அவர்கள் இலவசம் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவரும் தோத்து. சீமானோட கொள்பாட முதல்ல யாருக்கும் புரியலையா? கோட்பாடு புரியணும். விவசாயம் இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தாதான் ஊரு நல்லா இருக்கும், புரியுதுங்களா? விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது யாருக்கும் தெரியல. நான் சீமானு சப்போர்ட் பண்ணி பேசல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். இயற்கையை நேசிக்கணும், புரியுதுங்களா? இப்ப அப்துல் கலாம் சொன்னாரு, விவேக் இறந்துட்டா போல. அவர் ஃப்ரெண்டு நண்பர் மரக்கண்ண எதுக்கு நடணும்? எதுக்கு செய்யணும்? ஒருத்தர் விட்டு போன வேலை ஒருத்தர் செய்யணும். மரம் நடத்தா நல்லது, ஆக்சிஜன் கிடைக்கும், உயிர் வாழ முடியும், புரியுதுங்களா? நல்ல விஷயத்த செய்ய சொல்லுங்க. ஒயின் ஷாப் சோட்லா மூத்துனா சூப்பரா இருக்கும் தமிழ்நாடு. மூட முடியுமா? வாய்ப்பு இல்லைங்க. ஒயின் ஷாப்பை மூட முடியுமா? ஆதவாசின்னு சொன்னாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் விஜயெல்லாம் பாட்டு பண்ணாரு. நான் போய் சொல்ல பாடுனல்ல, கரெக்டா பண்ணு. ஏன் பண்ண மாட்டேன்? எங்க வீட்டு கொருக்குப்பேட்டைக்கு வா, கரெக்டா அட்ரஸ் நோட் பண்ணி சொல்லு. கொருக்குப்பேட்டை பெட்ரோல் பங்கு, டேனியல் ஸ்கூல் இருக்கு. டேனியல் ஸ்கூல்ல இருந்து ஒரு 10 மீட்டரோட மெயின் ரோட்ல ஒயின் ஷாப். அதுல இருந்து தள்ளி போன வேலை சத்துரும், அங்க ஒரு ஒயின் ஷாப். கொருக்குப்பேட்டை லெப்ட்ல ஒயின் ஷாப். அதே சாத்த மாட்டாங்க. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, ஸ்கூல் பக்கத்துல தான் ப்ரோ இருக்கு. சிட்டில சாத்த சொல்லு ப்ரோ, புரியுதா? எங்க வில்லேஜ்ல போய் சாத்திட்டுலாம் சொல்றது பெருசு இல்ல. அதே மாதிரி ஒயின் ஷாப் பைபாஸ்ல ஏன் கொடுக்குறீங்க? சந்துக்குள்ள கொடுங்க. எவ்வளவு பேர் தம்ம சாவுறா? எவ்வளவு பேர் தம்ம சாப்பிடும்? இவங்களாம் புரியாது. இப்ப நான் ஆட்டோ ஓட்டுறேன், டெய்லி தினசரி பாக்குற மக்களை எனக்கு புரியும். மேல உட்காந்து 4 சேர்ல உட்காந்து 4 பேர் சொல்றது தீர்ப்பை சொல்லுறோம் மனுஷனே இல்ல. எங்களை மாதிரி கீழே இறங்கி வந்து பாக்குறதா என்னோட கஷ்டம் புரியும், புரியுதா? அது மட்டும் நாங்க ஏமாந்து எங்க வீட்டுல இருக்கிறாம இந்த மாதிரி ஏமாந்து இருக்கிற மட்டும் நாங்க ஓட்டு போட்டுனதா. கீர்த்தனா மேடம், அவங்கள பத்தி பேசி அவனை கீர்த்தனா மேடம் வந்து ஒரு காஞ்சனா இதுல வந்து அவங்க கத்துறாங்க. அப்படியே வந்து பிரச்சாரம் அப்ப வந்து
பயந்து போய் ஓடின ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு தேவையா? இந்த ஆட்சி வரணுமா? மக்களே தயவு செஞ்சு வந்து இதை வந்து ஏத்துக்காதீங்க, இந்த மாதிரி வந்து இது வந்து ரொம்ப இதுவா இருக்குதுன்னு சொல்லி என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து வரவேற்கிறாங்க, அதே கட்சி வந்து வரவேற்கிறாங்க. இது எப்படி வந்து என்னன்னே அப்போ வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. இல்ல இப்ப சமீபத்துல இந்த கோவை சிறுமி பாலியல் துன்புறுத்தல் வந்து இறந்ததுக்கு அவங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. அவங்க எப்படி ப்ரோ அவங்களும் ஒரு லேடி தான், அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, அவங்களும் ஒரு தாய் தான், அவங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னே தெரியல ப்ரோ. இந்த போலீஸ் ஒருத்தவங்க அவங்க கூட சிரிக்கிறாங்க, இவங்க சிரிக்கிறாங்க, அவங்க பண்ண சிரிச்சுன்னே அதை பத்தி கேள்வி கேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா பேசுங்க அப்படின்ட்டு போறாங்க. உங்களுக்கு எது இதுவோ அதை பத்தி மட்டும்தான் மக்கள் கேள்வி கேட்கணுமா? அப்ப நீங்க என்ன ஒரு இது வைக்கிறீங்களா? இதை பத்தி தான் என்கிட்ட கேட்கணும், அதை பத்தி தான் என்கிட்ட கேட்கணும். நீங்க என்ன சொல்றது? உங்களை தேர்ந்தெடுத்ததே வந்து நீங்க எல்லாம் ஒழுங்கா இருப்பீங்க தான், ஆனா நீங்க எப்படி பண்றீங்க என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்களெல்லாம். ஒரு இப்ப கேக்குறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 15 நாள் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ள நீங்க எங்களை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன ப்ரோ ப்ரெஷர் பண்றாங்க? இதெல்லாம் தெரிஞ்சு தானே ப்ரோ ஒயிட் ஷீட் வந்துடும் அப்படின்னாங்க. இப்ப வந்து அது கேட்டா டைம் எடுக்கும் தான், இல்லைன்னு சொல்ல ப்ரோ. அதுக்குன்னு வந்து கஜானாவை காலி பண்ணி வச்சுறாங்க. ஜிடிபி ரேஷியோ பத்தி எல்லாம் என்னன்னு தெரியுமா ப்ரோ? அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் ப்ரோ எது வந்து உண்மை, எது வந்து பொய். ஆனா இதுதான் கரெக்ட்னு ஒரு பொய்யை வந்து இதுதான் உண்மைனே அவங்க காமிக்கணுன்னே இந்த மாதிரி வெளில பேசி இப்போ மொத்தமாவே அப்படியே ஆயிடுச்சு ப்ரோ. யாருக்குமே இப்போ யங்ஸ்டர் கையில ஓட்டு போனதுனால இவர் பண்ணுவாரு அவர் பண்ணுவாருலாம் இல்ல, தளபதி நல்லா நடிப்பார், தெரிய படம் ப்ரோ. இன்னைக்கு ஃபுல்லாவே இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே அந்த கீழே பாருங்க ராஜேந்திரன், அதுதான் ப்ரோ. கீழே பார்த்தாக்கா தமிழ்நாடு தான் ப்ரோ தொங்கின்னு இருக்குது. தப்பு பண்ணவன் தொங்கல ப்ரோ, ஓட்டு போட்டவன் தான் ப்ரோ தொங்கின்னு இருக்கிறான். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இருடும் ப்ரோ.